அனைவருக்கும் வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட தங்களுடைய கூட்டணியை முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 4 முனை போட்டி ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒன்று திமுக கூட்டணி, இன்னொன்று அதிமுக கூட்டணி, மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி, நாலாவதாக பாஜக கூட்டணி. இப்படியாகத்தான் தேர்தல் களம் இருக்க போகின்றது. நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர்களை அறிவித்து பரப்புரையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திமுக கூட்டணியும் அதனுடைய தொகுதிகள் கூட்டணி கட்சி எல்லாத்துக்குமே தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு. எந்தெந்த தொகுதிகளுக்கு வேட்பாளர் யார் நிக்க போறா அப்படிங்கிறதையும் எல்லாரும் அறிவிச்சுட்டாங்க. அதிமுகவும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவோட தேமுதிக கூட்டணி வைத்திருக்கின்றது, பாஜகவோட பாமக கூட்டணி வைத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சரத்குமார், ஜான் பாண்டியன் மற்றும் இந்த ஐஜேகே கட்சி, பாரிவேந்தர், இவர்கள் எல்லாருமே பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. திமுகவோட நமக்கு தெரியும் விசிகே கூட்டணி வச்சிருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி வச்சிருக்காங்க, மதிமுக இவங்க எல்லாருமே கூட்டணி வச்சிருக்காங்க. பாமக எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு யாருக்கு சாதகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக அமைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறது. 2 சீட்டு தான் அவங்க கொடுத்திருக்காங்க, அதுவும் தனித்தொகுதி அப்படிங்கிறது தெரியும். இந்த பாமக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் இந்த 2 கட்சிகளுமே தங்களை நம்பி இருக்கக்கூடிய சமூகத்தை இன்னொரு கட்சிக்கு அடகு வைக்கின்ற வேலையை தான் தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்காங்க. அதன் மூலமாக யாருக்கு பலன் அப்படின்னா அவர்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த சமூகத்திற்கு பலன் இல்லை. மாறாக விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமாவளவன் அவர்கள் பலனடைகிறார். பாமகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்புமணி அவர்களும் அவரோட குடும்பமும் தான் பலனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. தங்களை நம்பி வர்ற சமூக மக்களை தங்களுடைய சுய லாபத்திற்காக ஒரு சீட்டுக்காக 2 சீட்டுக்காக கொண்டு போய் தொடர்ச்சியாக மாறி மாறி பிற கட்சிகளிடம் அடகு வைப்பதை அந்த சமூக மக்கள் விரும்பல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெளிப்படையாக திமுகவிற்கு எதிராக எழுதுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போல இப்ப வன்னியர் சமூக மக்களும் தொடர்ச்சியா பாமகவுக்கு எதிராக பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்ப இந்த அதிருப்தி எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக தான் மாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த பாமகவானது பாஜகவோட சேர்ந்து இந்த களத்துல காணாமல் போகும் அப்படிங்கிறது நிச்சயம். அந்த பாமகவோட வீழ்ச்சி யாருக்கு சாதகமா அமையும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக அமையும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது திமுகவை விரும்பாத விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், பாஜக அதன் கூட்டணியை விரும்பாத அந்த பாமக கட்சியினர், இவர்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம களத்தில் சந்திப்போம்.